வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் அது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து அது புல்லிஷில் போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ கீழே இன்றைக்கி பாருங்கள், செல்லிங் போட்டிருக்கு. விக்கு கீழே இருக்குது. ஸோ இது வரைக்கும் கீழே இருந்து ஈவினிங் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், அந்த 22,791 அந்த லெவல் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி டெஸ்ட் பண்ண தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நீளமான விக்கு கீழே போட்டுருக்கு பாருங்கள், அது முக்கியமான ரெஃபரன்ஸு. அடுத்து இந்த 22,616 அந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. புல் பேக் எடுத்துருச்சு அப்படின்னா மேலே போகும், இல்லைனா இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இங்கே வந்துடும். இங்கே 536 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும், இல்லை அதையும் தாண்டி கீழே பிரேக் ஆகும். ஸோ கீழே பிரேக் ஆகிற இந்த 22,483 இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் மேலே வரும், இல்லைனா கீழே. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா செல்லிங் போக வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ரேஞ்சில் அது தொடும் பொழுது சப்போர்ட் ஆகுதா அல்லது அது ரிஜெக்ட் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். சிபேரில் ஹையர் வேல்யூ சிபேர் புல்லிஷ்னா சிபேருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படின்னா ஓப்பனிங்கே சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R1. ஸோ R1லேருந்து புல் பேக் பையிங் போடுதுன்னு R2. ஒருவேளை R1லேயே மேலே போக முடியாமல் புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா சிபேர் வந்துடும். சிபேர் கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் S1லேருந்து அது எப்போ தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதோ அப்போ தான் தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. S2 வரைக்கும் போகலாம். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப அது R1 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் கண்டிஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நேற்று அந்த முக்கியமான அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணிருச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் எடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இந்த 50,000 அந்த லெவல் நோக்கி போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் செல்லிங் போட்டிருக்கு. ஸோ விக்கும் நல்ல நீளமாக இருக்குது. ஸோ நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு கொஞ்சம் விக்கு கம்பேர் பண்ணும்போது மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. விக்கு நல்ல நீளமாகவே இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது 47,781 அப்படின்னு. ஸோ இங்கேருந்து மேலே போய் இந்த ரேஞ்சை தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா மேலே போகும். கீழே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதுன்னா கீழே வரும். ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டும் கீழே வரலாம், இங்கே சப்போர்ட் எடுத்துட்டும் மேலே போகலாம். அந்தந்த ரேஞ்சில் என்னவா மாறுதோ அது தகுந்தப்போ நம்ம கணிச்சு மாற்றிக்கணும். 1 ஹவர் பாருங்கள், விக்கு கீழே இருக்க இந்த ரேஞ்சு 435 மேலே 48,259 அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே, இல்லை இது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இங்கே வந்துடும். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே வரும். இது பிரேக் பண்ணதுன்னா அடுத்த டெஸ்டிங் லெவல் இது. ஸோ அந்த ரேஞ்சஸ் எல்லாமே நீங்களும் மார்க் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்து எங்கே வருது, இந்த ரேஞ்சஸ்லாம் தொடுதா, இங்கே சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அதை பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வெரி நேரோ சிபேர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெரி நேரோ சிபேர் அப்படின்னாலே அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சை மேலே கீழே பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு R1 மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா R2 போயிடும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். ஸோ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும். S1ல் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா S2 வரைக்கும் கீழே போயிடும். ஒருவேளை S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1 வரைக்கும் போயிடும். ஓவரால் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சஸை நேரில் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோ பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.